கதையே இல்லை ப்ரோ. படத்தில் ஒன்றுமே சொல்ல வரல. வேஸ்ட்டு, படமே வேஸ்ட்டு. பார்க்குறதே வேஸ்ட்டு. டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஒன்றுமே இல்லை ப்ரோ, சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ப்ரோ. படம் ஓகே, ஒன் டைம் வாட்சபிள் தான். பெருசாக இல்லை, எக்ஸ்பெக்ட் பண்ணாதது வேறு, ஆனால் படத்தில் நடந்தது வேறு. ஸோ அது ஆமாம், அவதே சொல்லிட்டார்ல, அதுதான் இல்லை. கேஜிஎஃப் நம்ம எதிர்பார்த்தது பண்ணு ஏதோ போயிடுச்சு. ஒன்றும் புரியலங்க. உண்மையிலே சொல்கிறேன், புரியல. ஒன்றே புரியல தலைவர், அவ்வளோதான். கடைசி வரையும் அதெல்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சு. செகண்ட் ஹாஃப் அதுதானே சொல்கிறேன். கடைசியில் நீங்கள் பார்த்தாலே புரியும். எனக்கு ஒன்றுமே புரியாத மாரி பண்ணிட்டாங்க. எதுக்காக அவ்வளோ தூரம் எடுத்துன்னு வந்தாங்க? நயன்தாரா மட்டும் தான் அவர் போடல, மற்ற எல்லாரையும் போட்டு. நயன்தாராவுக்கு மட்டும்தான். நயன்தாராவுக்கு நல்ல கேரக்டர் கொடுத்துக்கிறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வரைக்கும் நல்லா போகுது. செகண்ட் ஹாஃப் வெரி ஃபைட் சீனு என்ன கதனே புரியல. செகண்ட் ஹாஃப் சுத்த வேஸ்ட்டு. பெரிய பையன் வர மாதிரி காட்டுறானுங்க, அவன் செத்துறான்றானுங்க. அது என்ன கதனே தெரியல. செகண்ட் ஹாஃப் சுத்த வேஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. நயன்தாரா இருக்கிறது நல்லா போச்சு கதை. ரொம்ப கேவலமாக இருக்குண்ணா. இல்லைண்ணா, செட் ஆகல. ஒன்றுமே நல்லா இல்லை. டேரக்டர் அநேகமாக மென்டல் நினைக்கிறேன். இந்த படத்தை நீங்கள் போய் பாருங்கள், நீங்களும் அதே ஃபீல் பண்ணுவீங்க. சீரியஸாக தான் சொல்கிறேன். ஆமாம், நிஜமாக தான். நீங்கள் போய் பாருங்கள். நீங்கள் போய் பார்த்துட்டு நான் சொல்கிறது உங்களுக்கு ஃபீல் ஆகலன்னா ஏன்னு கேளுங்க. என்ன ரொம்ப கேவலமாக எடுத்துருக்காங்கண்ணா. அவங்களே ஏதோ மென்டல் ஹெல்த் இஷ்யூவான்னு தெரில. படத்தை இந்த மாதிரிலாம் எடுக்க முடியுமான்னு தெரில. சும்மா பிரம்மாண்டன்ற பேரில் மொக்க பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா இல்லை, கண்டிப்பாக வேஸ்ட்டு. இது ஒரு நாள் கூட படம் ஓடாது. 4 ஹீரோயினி எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு கேவலப்படுத்தி வச்சுருக்காங்க படத்தில். யாருக்குமே ஒரு ரோல் கிடையாது. வர்ற ரோல் எல்லாத்தையும் பட்டுன்னு எல்லாரையும் கொள்றான்னு. படம் ஃபுல்லாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 டன் புல்லட் செலவாயிருக்கும். அது மட்டும்தான். படம் நல்லா இருக்குது ப்ரோ. இல்லை நல்லா இல்லை ப்ரோ. லாஸ்ட் ஒரு ½ hour மட்டும் கன்ஃபியூசிங்காக போச்சு படம். மற்றபடி ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக நம்ம கேஜிஎஃப் எப்படி பார்க்கும்போது எனக்கு ராஜ்யம் வேணும் அந்த மாதிரி இவர் வந்து ஃபைட் பண்ணி எல்லாமே வேணும் அப்படின்ற மாதிரி தான் ப்ரோ படம். அப்படி அவ்வளோ கிளாமர்லாம் இல்லை ப்ரோ. ஏ சர்டிஃபிகேட் நார்மலாக ஒரு 18 வயசு பையனே வந்து பார்க்கலாம், ஃபேமிலியாகவும் வந்து பார்க்கலாம் ப்ரோ. நிறைய பேர் ஃபேமிலியாகவும் வந்து பார்த்து சும்மா டெய்லர் பார்த்து அவ்வளோவா நல்லா தான் இருக்குது படமே. கிளைமேக்ஸில் ஒரு கடைசி ஒரு ½ hour மட்டும் தான் கன்ஃபியூஸ். அது என்ன சொல்லுவாரான்னு புரிய மாட்டுது. மற்றபடி ஃபைட் சீன்ஸு, ஸ்டோரி தான் என்ன கண்டென்ட் புரிய மாட்டுது உங்களுக்கு. அதான் சண்டை போடுறான், ஏதோ கோல்டு பிஸ்னஸ் பண்ணுறான், திரும்ப சண்டை போடுறான், பிஸ்னஸ் பண்ணுறான். அதான் மட்டும் தான் புரியுது, மற்ற எதுவுமே புரிய மாட்டுது. டாக்ஸிக் வந்து செம்மையான ரொம்ப மக்கள் அந்த டைட்டிலுக்கு ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. மக்களுக்கு டாக்ஸிக்காக இருக்கும். படம் பார்க்குறவங்க எல்லாருக்கும் டாக்ஸிக்காக இருக்கும். ஒரு 3 மணி நேரம் ஆனால் நல்லா தூங்கிட்டு போகலாம். ஒரு 10 நிமிஷத்தில் தூங்க ஆரம்பித்தோம்னா படம் முடிகிற வரைக்கும் நம்மளை எழுப்ப மாட்டேங்கிறாங்க, நல்லா தூங்க வைக்கிறாங்க. மற்றபடி இது ஒரு அக்மார்க் பிரபாஸ் படம். படத்தில் எல்லாமே இருக்குது. பெர்ஃபார்மன்ஸு, மியூசிக்கு, ஆக்ஷன் எல்லாமே இருக்குது. ஆனால் படத்தில் கதை மட்டும் இல்லை. கதை கனெக்ட் ஆகாததுனால நமக்கு படமும் கனெக்ட் ஆகலை. அதான் பெர்ஃபார்மன்ஸு எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க தனித்தனியாக. பட் அவங்க எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் வீணான மாதிரி தான் இருக்குது. வேறு ஒரு நல்ல படத்துக்கு அவங்க அந்த பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கலாம். அவங்க எழுதுறதுலேயே சொதப்பிட்டாங்க. எழுதுறதுலேயே அவங்களுக்கு பெரிய குழப்பம் இருந்திருக்கு. அந்த குழப்பம் படம் ஃபுல்லாகவே தெரியுது. டைரக்ஷன்லேயும் தெரியுது, ஸ்க்ரீன் பிளேலையும் தெரியுது. யாருமே பார்க்கக்கூடாது. 18+ போட்டிருக்கு, ஆனால் 60+ கூட வாய்ப்பு இல்லை. வீட்டில் டிக்கெட் எடுத்திருந்தால் கூட காசு வேஸ்ட்டாக போனால் பரவாயில்லன்னு வீட்டில் இருந்தால் தான் நல்லது. ஏன்னா வந்து பார்த்துட்டு திருப்பி தலைவலி மாத்திரை வாங்குறதுக்கு இன்னும் காசு இல்லை, அது எக்ஸ்ட்ரா செலவு பண்ணணும். எல்லாமே தனித்தனியாக நல்லா இருக்குங்க, ஆனால் படமாக பார்க்க முடியல உட்காந்து. படம் மாதிரியே இல்லை, டார்ச்சராக இருக்குது. உங்களுக்கு யார் மேலே அது கோவம் இருந்ததுன்னா அவனை பழி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக டிக்கெட் எடுத்து இந்த படத்துக்கு அமைச்சிருங்க. அவனை 3.25 மணி நேரம் பார்த்து சாவான். அப்படி தான் இருக்குது. அப்படி இல்லை உங்களுக்கு ப்ரைவேசி ரொம்ப பிடிக்கும், நீங்கள் தனியாக உட்காந்து க்ரோமில் வந்து இந்த அன்கான்வென்ட் மோட் போட்டு பார்ப்பீங்கன்னா இந்த படத்துக்கு வந்துருங்க. பப்ளிக்காகவே நிறைய விஷயம் பார்க்கலாம். இன்னும் ரொம்ப அதிகப்படியாக இருக்காது, அவ்வளோதான். ஒரு பிட்டு படத்துக்கு ஆக்ஷன் படத்துக்கு நடுவில் இருக்குது, அவ்வளோதான். எனக்கு அவங்க டைரக்ஷன் மேலே தப்பு சொல்கிறதா இல்லை கேள்வி கேட்குறதான்றது புரியல. இப்போ ஏற்பட்ட படம் தேவையான்ற மாதிரி தான். என்ன கான்செப்ட் இது, என்ன கோர் பிளாட் இது எதுக்கு எடுக்கிறாங்க, இது என்ன விதத்தை என்ன சொல்ல வராங்க, என்ன சொல்ல ட்ரை பண்ணுறாங்க, எதுவுமே புரியல. ஒன்று அவன் கட்டில் விளாட்றான், இல்லைனா போய் எதுக்கிற எதிரிங்க கூட விளாண்டுருக்கான், அவ்வளோதான் பண்ணுறான். அவங்கள அடிக்கிறான், இவங்களை அடிக்கிறான், 2 பேரும் மாற்றி அடிக்கிறான், அவ்வளோதான் பண்ணுறான். இது ஹீரோ கான்செப்டே எனக்கு புரியல. இது என்ன சொல்ல வரீங்க? இப்படி இருந்தால் தான் எல்லோரும் நல்லா இருப்பாங்க. நான் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்ல வரீங்க? இப்படி தான் இருக்கணும், இப்படி இருந்தால் தான் வந்து உங்களை எல்லோரும் மதிப்பாங்கன்றான். எனக்கு ஒரு கருமாந்திரமே புரியல இந்த படத்தில். இதுக்கு 3.25 மணி நேரம் டார்ச்சர் வேறு.
புரியல. நல்லா பண்ணிருக்காரு. அதான் 4 ஹீரோயின் கூட ஜாலியாக இருக்காரு. அது இல்லாமல் எல்லாரையும் பார்க்குறவனால கொள்றாரு, அவ்வளோதான். பார்க்குற நம்மளையும் கொள்றாரு, அவ்வளோதான். நடிப்பெல்லாம் தலைவா ஓகேவா தலைவா, அவ்வளோதான். இதில் வந்து அதிகப்படியாக பாராட்டுறவங்களுக்குலாம் ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். 4 ஹீரோயினில் நயன்தாரா தவிர எல்லாரையும் போடுறாரு, அவ்வளோதான். அதான் சிம்பிள், அவ்வளோதான். மற்றபடி அவங்களோட நடிப்பு எல்லாமே ரொம்ப கம்மியாக மினிமலாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே நிறைய இடங்களில் தமிழ் டைலாக் டப்பிங் சரியாக பண்ணல, நிறைய புரியல. ஆக்சுவலி நிறைய இடத்துல ஹிந்தி யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கு சப்டைட்டில்ஸ் இல்லை. இங்கிலீஷே யூஸ் பண்ணுறது அதுவுமே புரியாத மாதிரி தான் இருக்குது. தலைவா ஆளே வந்து பார்க்கக்கூடாதுன்னு இருக்கா, இல்லை ஃபேமிலியோட வந்து பார்க்கலாமா? பார்க்காதீங்க, தவிர்த்துருங்கன்னு, அவ்வளோதான். பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்தது, ப்ரொடக்ஷன் வேல்யூ நல்லா பண்ணியிருக்காங்க, பயங்கரமாக செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இது ரெண்டுத்துக்காக நான் காசு கொடுத்து படம் பார்க்கணும் அவசியம் இல்லை. அது நல்லா இருக்குது, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அது அவங்களை இன்னுமே கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு, நல்லா பண்ணியிருக்காங்க. நயன்தாரா மட்டும் நடிச்சு தான் பார்த்துக்க மாட்டாங்க நம்மளுக்கு, அதான் முக்கியமான விஷயமா அவங்க பண்ணலையே, மற்றவங்க தான் பண்ணியிருக்காங்க. பட் நயன்தாரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. இந்த 10 இப்போ தானே கழுவி ஊற்றிட்டு வரேன், படமே மொக்கத்தில் தூங்கிட்டு வரேன். படம் பின்ன பைத்தியக்காரன் படம் மாரி இருந்தால் எப்படி தூங்குறது? படமே ஃபைட்டே இல்லை தலை, ஒரே ஒரு ஃபைட்டுக்காக ஏமாந்துட்டு வந்துட்டேன். ஒரு 2-3 சீன் நல்லா இருக்குது, அதுதான். அதுவும் வேறு லெவல் சீன் தான் நல்லா இருக்குது, மிச்சதெல்லாம் 4 ஹீரோயின் நல்லா தான் இருக்குது. நயன்தாரா செத்துது பாவம், அதான் மனசு கஷ்டமாக இருக்குது. எஸ், புரியல தலை. ஓகே தான் தலை, ஆனால் படம் மொக்கத்தில் பெருசாக சொல்கிற மாரி இல்லை தலை. அந்த 10 ரிவ்யூ எடுக்குதே நீ வேஸ்ட்டு தலை, அந்த 10க்கு எடுக்கக்கூடாது ரிவ்யூ. படம் இந்த படம் கேட்குறீங்க, டாக்ஸியாக கேட்குறீங்க. சத்தியமாக படம் ரொம்ப நல்லாயிருக்கும் தான் எதிர்பார்த்து வந்தானே, சத்தியமாக படம் ஒன்றுமே இல்லை, வேஸ்ட் தலைவா. ஹீரோ அவர் வேலையை மட்டும் நல்லா உள்ளே பண்ணியிருக்காரு. ஒரு 10 பேரை போட்டு தள்ளியிருக்காரு, இப்படி ஒரு 10 பேர் இப்படி போட்டு தள்ளியிருக்காரு. ஆனால் போட்டு தள்ளுறது எப்படின்னா நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ஆளை சுட்டு தொடலாம், அடிச்சு போடலாம், அந்த மாதிரி படம் ஒன்றுமே வேஸ்ட் தலைவா. தலை ஆக்டிங்லாம் வேறு லெவல் தலைவா, ஆக்டிங்லாம் மரண மாசு. நியூடாக வந்து நிற்கிறாரு பாருங்க, அப்படியே தியேட்டரை தெரிக்கி தலை, அந்த அளவுக்கு வந்து நிற்கிறாரு. ஆனால் படத்தில் ஒன்றுமே கதையே இல்லை தலைவா. கதை இருந்தால் தானே உட்காந்து பார்க்க முடியும். நீ நியூடாக வந்தாலும் சரி, ட்ரெஸ்ஸை போட்டு வந்தாலும் சரி, கதை இருந்தால் தானே உட்கார முடியும். ஒன்றுமே இல்லை, வேஸ்ட் பண்ணிட்டாங்க. எங்களே 3 ஹவர் உட்காந்து பாருங்கடான்னு ஒரு 3-4 வருஷமாக பில்டப் பண்ணிட்டாங்க. சரி கேஜிஎஃப் அளவுக்கு இருக்கும் வந்து பார்க்கலாம், ஒன்றுமே சுத்தமாக வேஸ்ட் பண்ணிட்டாங்க. கேஜிஎஃப் திரும்ப போட்டுருந்தா கூட உட்காந்து பார்த்துருக்கலாம், அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு பெண் டைரக்டர் எப்படிலாம் எடுக்கக்கூடாது அப்படின்றது உதாரணம் இவங்க அப்படி சொல்லலாம். எடுக்கக்கூடாதுன்றது கூட தான் உதாரணம் தான். என்னடா ஒரு பெண் டைரக்டராக இருந்துக்கிட்டு ஒரு ஹீரோ கிட்டே 1, 2, 3 இல்லை 4, 5 என்னங்க ஒன்று அடித்து தள்ளுங்கிறாரு ஹீரோ. ஒரு பக்கம் எல்லாத்தையும் அடித்து பறக்க விட்றாரு, ஒரு பக்கம் ஒரு ஸ்லோ மோஷன் வந்தால் பின்னாடி ஒரு பிஜிஎம் கைத்தட்டு அப்படின்னு நினச்சிட்டாங்க போல. தமிழ் ஆடியன்ஸ்லாம் அப்படி பண்ணுவாங்க. உள்ள நயன்தாரா மேடம் இருக்காங்க, பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை தலைவா, படமே வேஸ்ட் தலைவா. 3 ஹவர் எங்களை டைம் வேஸ்ட் பண்ணி எங்களே மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டாங்க. ஓணம் பண்டிகை நாங்கள் அழகாக போய் எங்கள் வீட்டில் கேரளாக்கார வீட்டில் போய் சாப்பிடலான்னு பார்த்துருந்தா இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, வேஸ்ட்டு. இல்லை ஹீரோயின் கேட்குறீங்களா? இல்லை ஹீரோயின்லாம் அவங்களோட இப்போ எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் உட்காந்து நாங்களாம் பார்க்க முடியல தலைவா, அதுதான் மேட்ரு, வேறு ஒன்றும் இல்லை. தலை ஃபஸ்ட் ஹாப்லேயே கதை இல்லை, செகண்ட் ஹாப்ல எங்கே கதை கொண்டு போகிறீங்க? ஃபஸ்ட் ஹாப்லேயே கதை இல்லை. ஃபஸ்ட்டு வரான், பையனை மேலே தள்ளி விடுவார், அந்த பையன் கீழே ஒன்று செத்தானா, இல்லை வேறு கூட ஓடி போயிட்டானா, இல்லை என்ன பண்ணா ஏது பண்ணான்றது இல்லாமல் ஒரு பக்கம் இப்படி ஒரு கதை போகும், ஒரு பக்கம் 10 பேர் 5 பேரை சாவடிச்சிருப்போம், ஒரு பக்கம் புல்லட் சுட்டு தள்ளிட்டு இருப்பார். என்னடா அவர் நம்ம பக்கத்தில் தான் நம்ம ஒரு குண்டு அடிப்பது நம்மளே செத்தலாம். இந்த படம் பார்க்க வந்ததுக்கு அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இந்த பிஜிஎம்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. மற்றபடி படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை தலைவா, சுத்தமாக ஏமாற்றம் தான்.